பிரசாந்த் கிஷோருடன் ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவானது இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தாவேகாவினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை தெரிவித்தார். அதை நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். இந்த நிலையில கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிறைவடைந்த கையோடு தற்பொழுது தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரசாந்த் கிஷோருடன் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா முடிந்த கையோடு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தாவேகாவினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடன் தற்பொழுது டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு வியூகங்களை தாவேகா வகுத்து வருகிறது. இந்த கூட்டத்திற்கு முன்பாக மாவட்டம் வாரியாக மாவட்ட செயலாளர்களை தீவிரமான முறையில் சேர்ப்பது பல்வேறு முக்கிய பணிகளை தாவேகா எடுத்து வரக்கூடிய இந்த நிலையில இவர்கள் டெல்லி செல்லக்கூடிய பணியானது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய முக்கிய தலைவரை நேரில் சந்தித்து தாவேகாவினுடைய எதிர்கால வியூகங்களை அவருடன் வகுத்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்க இருப்பதா இந்த டெல்லி பயணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தாவேகாவினுடைய எதிர்கால வியூகத்தை வகுக்கும் வகையில டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இன்று நேரில் சந்தித்து முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல தாவேகாவினுடைய முக்கிய முடிவுகளின் ஒரு திருப்பு முனையா இந்த டெல்லி பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.